ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 2 நாம் வாசிக்கிறோம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைய தினம் நம்ம பார்க்க போற ஹீரோ யாருன்னா எ லிட்டில் ஸ்லேவ் கேர்ள். இந்த சிறு பெண் இவள் யார்? ஒரு அடிமை பெண். இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறு அடிமை பெண் தான் இவள். இவள் யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள்? நாகமான். ஓகே, அவன் யாருங்கிறதை பார்க்க போகிறோம். இந்த நாகமானுக்கு அவனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் பார்ப்போம். இப்பொழுது இந்த சாப்டர்லேருந்து சில வசனங்களை வாசித்து இதிலிருந்து ஒரு 5 காரியங்களை இந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாகமான் யார் என்பதை குறித்து இந்த வசனம் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் இஸ் எ கமாண்டர் ஆஃப் ஆர்மி. பார்த்தீங்கன்னா சாதாரண தளபதி, மிகப்பெரிய கமாண்டர் ஆஃப் ஆர்மி. அவன் அப்படிப்பட்ட ஆளு. அவன் தன் ஆண்டவனிடத்தில்னா தன்னுடைய எஜமான் தன் ராஜாவின் இடத்துல மிகப்பெரிய ஒரு மனிதனாக அவன் இருந்தான். எண்ணிக்கையிலும் பெரியவனா ஹி ஹஸ் எ பிக் ஆர்மி. பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கான். அவனை கொண்டு யாரு சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தது? கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாகமான் அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் தேவனை அறிந்தவனும் அல்ல, உண்டா இல்லையா? ஆனா யாரை கொண்டு சீரியாவுக்கு, சீரியா யாரு? இஸ் an opponent இல்லையா? ஆப்போசிட் கண்ட்ரி, அவன் எதிராளி. ஆனா இஸ்ரவேலுக்கு எதிரான வெற்றியை சீரியா ராஜாவுக்கு யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஜெயம்ங்கிறது கர்த்தர்கிட்ட தான் வருது. அது யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரி ஜெயம் எடுத்தாலும் அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஓகே, அப்படின்னா அது கர்த்தருக்குரியது. ஓகே, கர்த்தர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, யாருக்கு வேணா கொடுப்பாரு. ஓகே, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த ரட்சிப்பை யார் கொடுத்ததுன்னு இருக்கு. இப்போ இந்த ரட்சிப்பை கர்த்தர் தான் கொடுத்தார் என்று நாகமானுக்கு தெரியுமா? நாகமானுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் போனா, அவன் பெரிய படைத்தளபதி, அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவன் பெற்று இருக்கிறான். அவன் இது போல பல வெற்றிகள் கூட பெற்று இருக்கலாம். அதுவும் குறிப்பா இந்த வெற்றி இஸ்ரவேலுக்கு மேல பெற்று இருக்கிறான். அதை கொடுத்தது கர்த்தர். ஆனா அது நாகமானுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கான். ஏன்னா அவன் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் யார் என்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. புரிகிறதா? அவன் கர்த்தர் யார் என்பதையும் அறியல, அதனால கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு தெரியல. கர்த்தர் யார் என்பதும் அவனுக்கு அறிவிக்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்ட அவன் தெரிந்திருக்கலாம், அவனுக்கு தெரியல. அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இஸ்ரவேலின் தேவன் கர்த்தருங்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஆனா அவன் அவனுடைய தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருந்தான். அவன் யுத்தத்துக்கு போகிறான், அவன் வெற்றி பெறுகிறான். அப்ப பொதுவா என்ன நினைப்பாங்க? நான் ஒருவேளை நான் கர்த்தர் அறியாத ஒரு பிள்ளையா இருந்தா எனக்கு வெற்றி நான் வணங்குகிற தெய்வம் கொடுத்ததாக தான் நினைப்பேன். அவன் அப்படிதான் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தரை அவன் அறியவில்லை. ஆனா அந்த வெற்றியை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆனா அது அவனுக்கு தெரியவில்லை. அதனாலதான் சொல்றேன், இன்றைக்கும் இந்த உலகத்துல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேகம் பேர் இருக்காங்க. இந்த நாகமானை போல இந்த உலகத்துல இந்த சர்ச்சுக்கு வெளியில போனீங்கன்னா அநேகர் இருக்காங்க. எவ்வளவோ பேருங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, கர்த்தரால வெற்றி பெற்று இருக்காங்க, கர்த்தரால நிலை பெற்று இருக்காங்க. ஆனா அவர்கள் கர்த்தரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு பாடுகிறோம், என் தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டவர்னு எல்லாரும் சொல்றோமா இல்லையா? அது உண்மையா இல்லையா? உண்மை. அப்ப இந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நாளைக்கு ரட்சிக்கப்பட போகிறான்னாலும் அவனையும் தாயின் வயிற்றில் தேவன் தெரிந்து கொண்டு இருப்பாரா இல்லையா? தெரிந்து கொண்டு இருப்பார். உண்மை அதுதான். அப்ப அவனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எல்லா காரியங்களும் நடத்தி கொண்டு இருக்காரு. பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் கர்த்தரை அறிவான். அப்ப அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான் கர்த்தர் யார் என்பதையும். இது நாள் வரையிலும் என் வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதங்களும் இவ்வளவு வெற்றிக்கும் காரணம் இந்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஸோ அப்ப அது அறிவிக்கப்பட வேணும். அப்ப அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். ஏன்னா நாமும் அப்படிதான், நம்மை சுற்றி இருக்கிற அநேக நாகமான்கள் உண்டு.
அவர்கள் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கலாம், அவர்கள் எந்த உயரத்திலையும் இருக்கலாம், எவ்வளவு நன்மையான ஈவுகளையும் அவர்கள் அனுமதித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை கூட அறியாதவர்களாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். நான் சொல்லுகிறது புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இவன் இருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஆடுகள், அந்த மனிதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை, கர்த்தர் யார் என்பதை அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருக்கு இருக்கு. புரிகிறதா? இப்ப ஏன்னா அது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்றா, அவர்கள் புரிந்து கொண்டார்கள்னா கர்த்தர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு, அதனாலதான் அந்த 15வது வசனத்துல வாசிச்சோம். அவன் என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பதான் அறிகிறான். ஹல்லேலூயா. சோ அப்ப அந்த பாதைக்கு அவனை வழி நடத்தியது யார்? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அப்படிதான். கர்த்தர் கருவில தெரிந்து கொண்டு அநேக காரியங்கள் அவன் வாழ்க்கையில செஞ்சிடறாரு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனை இயேசுவிடத்துல யார் அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். அதுதான் நம்ம மேல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பொறுப்பு. இந்த சிறு பெண், அடிமை பெண், இன்னும் சொல்ல போனா சிறு அடிமை பெண், லிட்டில் கேர்ள், ஸ்லேவ் கேர்ள், பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறேன். சிறு பெண்ணுன்னா நிச்சயமா ஒரு ஐ திங்க் ஒரு 12 இயர்ஸ் இருக்கலாம் நான் நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் அந்த காலத்துலலாம், நம்ம காலத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம், சின்ன பிள்ளைங்களாம் வந்து வீட்டில் வந்து வேலை செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா அப்போலாம் வந்து ஸ்லேவ்ஸுங்கிறதோ ரொம்ப சாதாரணமான விஷயம். சிறு என்ன சொல்கிறது, சைல்டு லேபருங்கிறதும் ரொம்ப சாதாரணம். சிறு பெண்ணுன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு 12 இயர்ஸ் இருக்குமா பிரதர், இல்லையா? ஐ திங்க் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு, சின்ன பிள்ளைக்கு எப்படிப்பட்ட ஒரு மகளாக அவள் இருந்திருக்கிறாள் என்பதை தான் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இப்போ 2வது வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பாருங்க, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறாள். சாதாரணமான நிலைமை இல்லை. ஆனா இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நாகமான் படைத்தலைவன். அவனை குறித்து அழகாக சொல்லும் பொழுதே 3 காரியங்கள் சொல்லப்படும். பார்த்தீங்கன்னா, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் மகா பராக்கிரமசாலியானவன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா? ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தமிழில் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன், அப்படின்னா கமாண்டர் ஆஃப் ஆர்மி. 2வது பராக்கிரமசாலி, அவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவன் மைட்டி மேன் பார்த்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல, பெரிய மனுஷன்னா ஹானரபிள் மேன், கிரேட் மேன், அவ்வளவு உயர்வானவன். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல, ஒரு பெரிய ஒரு கௌரவமான இடத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஒரு அடிமையான இந்த சிறு பெண் எப்படி கண்ணுக்கு தெரிவாள்? அற்பமானதான் காணப்படுவா. உண்டா இல்லையா? ரொம்ப அற்பமா இருப்பா. அவனுக்கும் இவனுக்கும் கம்பேர் பண்ணா ஏணி வச்சாலும் எட்டாதும்பாங்களா, அது போல தான். அப்படிப்பட்ட ஒரு வித்தி தான் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். ஒரு மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசத்தை போல அவளுடைய ஸ்டேட்டஸும் இவனுடைய ஸ்டேட்டஸும் அப்படி இருக்கு. ஆனா நாம் சுவிசேஷம் சொல்வதற்கு அது தடையல்ல. அவள் அப்படிப்பட்டவள் தான், அடிமை பெண்ணு தான், சின்ன வயசு தான். ஆனா அவள் ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்கு தடையல்ல. She is looking for an every opportunity. நான் அப்படிதான் நினைக்கிறேன். எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி காற்று கொண்டு இருக்கிறவளாக அவள் இருந்திருக்கிறாள். யோசிச்சு பாருங்க அவளுடைய வாழ்க்கையில. ஏன்னா எப்பவுமே ஒன்று தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் கொண்டு பயன்படுத்த முடியுமா, நான்லாம் தகுதியுடையவனா, இதுதான் நம்ம பல நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது. நாம் போய் சொன்னால் கேட்பாங்களா, என்னால் முடியுமா, அப்படியெல்லாம் அல்ல செய்ய போகுது. ஏன்னா இவ ஒன்றுமே பண்ணலை, இவ கை காட்டி தான். நம்ம எல்லாருமே கை காட்டிங்க தான். இயேசு யாருங்கிறத கை காட்டுகிற ஒரு மனிதர்கள், அவ்வளோதான். ரட்சிப்பு கர்த்தருக்குரியது, மீதி அவர் தான் பார்க்க போகிறார். அதுதான் அடுத்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். இவ போய் அவள் ஒரு நிமிஷமும் அவள் யோசிக்கல, நான் போய் எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் கேட்பாங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு முன்னாடி வரக்கூடிய கேள்விகள். ஆனால் அவள் எதையுமே அவள் யோசிக்கலை. அவள் மனசில் இருந்ததெல்லாம் என்னன்னா, அவள் என்ன செய்தா என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறவளாக, அவளுடைய ஸ்டேட்டஸ் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கர்த்தரை குறித்து அறிவிக்கிற இருதயம் அவளிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவள் அதை சொல்லுகிறவளாக காணப்பட்டா. ஏன்னா பல நேரங்களில் நம்ம நினைப்போம், தாவீதை குறித்து சொல்லணும்னா அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த கடைக்குட்டி, பார்த்தீங்கன்னா கடைசி பையன். அவனை கொண்டு போய் அவங்க அப்பா போய் அவங்க சகோதரர்களை போய் பார்த்துட்டு வாங்கும் பொழுது அவனை பார்த்து அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார்,
அவன் போயிட்டு நான் கோலியாத்து இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 28, 29 வாசிங்க. அந்த மனுஷரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறது அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம்னு சொல்லி அவன் பேசிக்கொண்டு இருப்பான். அதை பார்த்த யாரு? அவனுடைய மூத்த சகோதரனுடைய எலியாப். அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இவங்க இந்த சகோதரர்கள் எதுக்காக நிக்கிறாங்க? அங்க சண்டை போடுறது. உண்மையா சொல்ல போனா இவங்க தான் கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடணும். உண்டா இல்லையா? கத்திய கையில வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க யுத்தத்துக்கு. சங்கு ஊதுனா இவன் தான் முன்னாடி போகணும். உண்டா இல்லையா? ஆனா அப்படி போக வேண்டியவன் போகாம நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த, அப்படின்னா நீ போய் சண்டையாவது போடுறான் நான் பாக்குறேனாவது சொல்லியிருப்பேன். உண்மையை சொல்ல போனால் விளையாட்டா சொல்ல, சரிங்கண்ணா நீங்கள் போய் சண்டை போடுங்க கோலியாத்தை நான் வேடிக்கை பார்க்குறேன்னா சொல்லியிருக்கலாம். சொல்கிறேன், ஆனால் விளையாட்டுக்காக சொல்கிறேன். ஆனால் அவன் பாருங்க, சண்டை போட வேண்டிய ஆள் அங்கே சண்டை போடாமல் இவனை பார்த்து கேட்குறான், நீ உன் துணிகரம் என்ன? உன் இருதயத்தின் அகங்காரம் என்ன? நீ வேடிக்கை பார்க்க தானே வந்த, ஆட்டை விட்டுட்டு வந்துட்டியே. இவன் கேட்கிற கேள்விலாம் அது இருக்கு. அப்ப அதற்கு தான் அவன் சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கிறது? அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இந்த நாள்ல வச்சிருக்காருன்னா அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவனை தாவீது அந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார் என்றால் ஒரு முகாந்திரம் இருந்தது. அவன் கோலியாத்தை வெற்றி பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய முகாந்திரம். இந்த சிறு பெண் அடிமை பெண்ணாக அங்க போயிருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. புரிகிறதா? அந்த முகாந்திரத்தை அவள் அறிந்தவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவள் அங்கே போய் சமயம் கிடைக்கும் பொழுது தன் கர்த்தராகிய தேவனை குறித்து அவள் சொல்லுகிறவளாக இருக்கிறார். பாருங்க, ஏன் சொல்றேன்னா நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம எப்படிப்பட்டவள், நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், கர்த்தர் எதற்காக கொண்டு போயிருக்காரு, எந்த இடத்துல வைத்திருக்காருங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. அடிமையாக போனாலும் சரி, மற்ற சொந்த சகோதரனால் கேவலமாக பார்க்கப்பட்டவனாக காணப்பட்டாலும் சரி, தானியேல் ஆகட்டும், அனனியா, மிஷாவேல், அசரியா, இந்த 4 பேரும் எப்படி போனாங்க? ராஜாக்களா போனாங்களா இல்ல ராஜாக்களுக்கு பிரதானிகளா போனாங்களா? அடிமைகளாக போனார்கள். அது நோக்கம் அல்ல. அதாவது தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாரு. அது என்ன சொல்றது, தட் இஸ் நாட் நம்ம அதை காரணமா அதை நம்ம சொல்ல முடியாது. நான் அடிமையா போயிட்டேன், நான் போய் என்ன செய்யறது, அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் எங்கு போனாலும் சரி அந்த மனிதர்களை கொண்டு, அல்லேலூயா, எப்படி தாவீதை கொண்டு நான் போனதற்கு முகாந்திரம் இல்லையா? அப்பதான் இஸ்ரவேலில் ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ளுவ. உன் பெலிஸ்தீரை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். சவால் விட்டுட்டு போய் ஜெயம் எடுப்பான் தாவீது. அதே போலதான் இதே தானியேல் ஆகட்டும், இந்த அனனியா, மிஷாவேல், அசரியாக ஆகட்டும், நம்ம சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அவங்களுடைய ஒரிஜினல் நேம் அதுதான். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஆகட்டும், உம்முடைய தேவனே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். யாரு? ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள். ஹலோ, நம்ம அடிமையா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்ல. நம் மூலமாக கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கர்த்தரை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். That is the question in front of us. நமக்கு முன்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல அநேக உதாரணங்களுக்கு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல கர்த்தரை அறிவிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியம். 3வதாக பார்த்தீங்கன்னா, தன் அடிமையாக இருந்தாலும் தன் எஜமான் சுகமடைய வேண்டும் என்று விரும்பிய பெண். அல்லேலூயா. குட் ஹார்ட். ஒரு நல்ல சாமாரியனுடைய இருதயம் அவகிட்ட இருந்தது. யோசிச்சு பாருங்க, அவன்லாம் ரொம்ப அப்படியே உட்காந்து அவளை ரொம்ப செல்லமாவா நடத்தியிருப்பான். வேலை கடினமாக தான் இருந்திருக்கும். அடிமையாக வந்த பெண்ணுக்கு அந்த வேலை இந்த வேலை 4 குறைகள் சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஒரு முதலாளி நம்மளை 2 வேலை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாலே நம்ம அவனை கோபமாக பார்ப்போம். உண்டா இல்லையா? எனக்கு ஏற்கனவே இவ்வளோ வேலை இருக்குது, எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அங்கே இருக்கிற ஆள் சும்மா இருக்கான், அவனுக்கு கொடுக்கலையான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதான உண்மை. ஆனால் யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த நாகமான், அந்த எஜமான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிற நல்ல இருதயம் உள்ளவளாக அவள் இருந்தாள். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இதெல்லாம் நமக்கு அவசியம். நம்ம யோசிக்கணும். இதற்கு முன்பாக அதான் சொன்னேன், இந்த 3 இதுவரைக்கும் பார்த்து 5 காரியங்கள் பார்க்க போறோம். முதலாவது, வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்தவள் அவள். 2வது, அவள் தன்னுடைய நிலைமையை பார்த்து கொண்டு காரணம் சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. நான் அடிமைதான்,
ஆனாலும் என்னால் இயன்றதை நான் செய்ய வேண்டும், எப்படி ஆகிலும் நான் அறிவிக்க வேண்டும் என்ற இருதயம் உள்ளவளாக இருந்தாள். மூன்றாவது, அவள் எப்படி தன் அடிமையாக இருந்தாலும் தன் எஜமான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பின சுத்த இருதயம் உள்ள பெண். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் உள்ள பெண். பாருங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். மறுபடியும் இது வாசிக்கல, இப்பதான் வாசிக்கிறோம். 5:3. ஹல்லேலூயா. இதுல பார்த்தீங்கன்னா மிக அழகா இருக்கும். அவ என்ன சொல்லுவா, தன் நாச்சியாரை பார்த்து போய் நாகமானிடத்துல சொல்லவே முடியல. ஏன்னா அவன் ஹீஸ் ஏ மைட்டி மேன், பெரிய ஆள். அவன்கிட்ட போய் எஜமான்ட்ட நேரடியாக போய் அவளால் சொல்லவும் முடியாது. ஆனால் அவன் நாச்சியார்னா அது அவங்க எஜமானிகிட்ட கூட நேருக்கு நேர் சொல்ல முடியாத ஒரு நிலவரம். கவனிச்சு பார்த்தீங்களா, அவன் எப்படி சொல்லுகிறா, தான் என் ஆண்டவன் சாமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி நிலத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இதை செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, இதை செய்யுங்கன்னு சொல்வதற்கு கூட அதிகாரம் இல்லை. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? எப்படி அவளுடைய அறிவிப்பு, அவளுடைய சுவிசேஷம், ஆண்டவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை எப்படியாக இருக்கிறது. இதுதான் இப்படித்தான் என்று ஆணையிட்டோ இல்லை தீர்க்கமாகவோ சொல்வதற்கு கூட அவளுக்கு அதிகாரம் இல்லை. அவளுடைய நிலைமை அவ்வளவு தாழ்வாக இருக்கிறது. ஆனாலும் இதை செய்தா சரியாயிடுமே. அவளுடைய சுத்த இருதயம், அவள் தன் எஜமான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிற அந்த நல்ல இருதயம் அவளிடத்தில் வெளிப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல இருதயம் உள்ள ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்திருப்பாள். அதனால் அவள் சொல்லும் பொழுது அதை அவர்கள் லிசன் பண்ணாங்க, அவன் கேட்டாங்க. ஏன்னா நம்முடைய சாட்சிகளும் முக்கியம். அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது நம்ம பார்த்து ஐயோ இவனே இப்படின்னா எப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்மளும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னா அவன் நிச்சயமாக அப்படி தான் வாழ்ந்திருப்பான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தன்னுடைய இயலாமையில் ஆனால் இன்றியமையாததை அவள் சொன்னான். எப்படியாவது சொல்லணும், இன்றியமையாத ஒரு காரியம் எது? எப்படியாவது அங்கே போனால் நீங்கள் குணமாயிடுவீங்க, அங்கே போனால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடச்சிரும், அங்கே இதை நீங்கள் அதை செய்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத அந்த இன்றியமையாத காரியத்தை அவள் சொல்லிட்டா. அதனால தான் அவள் அது மாத்திரமல்ல, அந்த தடைகளை தாண்டி அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அல்லேலூயா. தடைகளை தாண்டி இருக்கிற தடைகள், அவளுக்கு அநேக காரியங்களை சொல்லிட்டு இருக்கலாம். என்னால் முடியாது, நான் சொன்னால் கேட்பாங்களா, நான் சிறு பெண்ணு, நான் அடிமை பெண்ணு, எனக்கு வயசு பத்தாது, அப்படிலாம் எதையுமே அவள் சொல்லலை. தன்னால் இயன்றதை அவள் தடைகளை தாண்டி சொல்லுகிறவளாக அவள் காணப்பட்டாள். அதனால தான் அவளை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், 4வதாக அவள் சொன்ன காரியம், எலிசாவிடம் போனால் சுகம் கிடைக்கும் என்பதை அறிந்து விசுவாசம் உள்ளவளாக அவள் இருந்த பெண்ணாக இருந்தாள். எல்லாராலையும் சொல்லிட முடியாது, உண்டா இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட போனால் சரியாயிடும் அப்படின்னு கர்த்தரால் அதை குணமாக்க முடியும் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? ஒருத்தருக்கு போய் ஆண்டவரை குறித்து ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போகிறோம், ஒன்று செய்கிறோன்னா இல்லை அவர் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். ஏன் சொல்றேன்னா அந்த விசுவாசம் உள்ளவளாக அவள் காணப்பட்டா. அதனால அவள் சொல்றா, இவர் போனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார், சரி பண்ணிடுவாருங்கிறா. எவ்வளவு விசுவாசமா சொல்ற பாரு. ஏன்னா சில நேரம் நம்ம சொல்லும் பொழுதுதான் ஓ அப்படியா, அப்படி நடந்துருமா அப்படின்னு யோசிக்க வைக்கும். உண்டா இல்லையா? கர்த்தரிடத்துல நீங்க வந்தா கர்த்தர் உங்களை குணமாக்குவார் என்பதை சொன்னோம்னா அப்ப அவர்களுக்கு ஒரு விசுவாசம் அதனால் உண்டாகும். நம்முடைய விசுவாசம் அப்படியே பாசன் ஆகும். சொல்றது புரியுங்க, தொடரும், மற்றவர்களை பற்றி கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணாக தான் அவள் இருந்தாள். ஏன்னா இந்த சிறு பெண், நான் யோசிச்சு பார்க்குறேன், அவளுக்கு ஒரு மேபி அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்னது போல, மேபி ஒரு 12 இயர்ஸ் இருக்கலாம், 10 to 12 இயர்ஸ் ஓல்டு இருக்கலாம், சின்ன பெண்ணாக தான் இருந்திருப்பா. அவள் அந்த சின்ன வயசில் அவர்கள் பெற்றோர்கள் கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்த காரியங்களை அவள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடும். யோசிச்சு பார்த்தேன் நான், வேற எந்த விதத்தில் அவளுக்கு கர்த்தர் தேவன் என்பதையும் கர்த்தரால் முடியும் என்பதையும் அவள் பார்த்தாளா? அவள் என்ன எலிசாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாளா? இல்லை. எலிசாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்த ஆளையும் பார்க்க போகிறோம், அவர் என்ன பண்ணாருன்னு. எலிசாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாலும் எலியாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாளா? இல்லை. அவள் இருந்தது எங்கேயோ ஒரு இடத்துல குடும்பத்தில், சின்ன ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவ. தெரியாது அவள் எதில் எப்படி அவள் தொடப்பட்டா, எப்படிப்பட்ட காரியங்கள்னால அவள் நிச்சயமாக அவள் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கன்ஃபார்மாக என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஏன்னா அது யூதர்களுடைய பழக்கமும் கூட, சிறு வயதிலேயே அவர்கள் கற்றுக் கொடுப்பது அவர்களுடைய பழக்கம். அதனால் அது நிச்சயமாக அவள் சொல்லி கொண்டிருக்கும். ஒருவேளை அவங்க பெற்றோர்கள், நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை பெற்றோர்கள் அவர்கள் எலியா காலத்தை சேர்ந்தவர்களாக இருந்து
எலியா செய்த அற்புதத்தை பார்த்து கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட அந்த சந்ததியாக இருந்திருக்கலாம், அவளுடைய பிள்ளையாக இருந்திருக்கலாம். எலியா செய்த அற்புதத்தை அவர்கள் சொல்லியிருக்கலாம். உண்டா இல்லையா? அதுதானே நடந்தது. அப்படித்தானே ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் என்ன செய்வான், என்னை குறித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எலியாவுடைய காலத்துல தானே அந்த அற்புதம் நடந்தது. அதுக்கு அடுத்தது தான் எலிசா. நான் யோசிச்சு பார்த்தேன் என்னெல்லாம் இருந்திருக்கும். அவள் அந்த ஒரு விசுவாசம் அவளுக்கு வந்ததற்கு. ஏன்னா அவள் வாழ்க்கையில பெருசா என்ன நடந்திருக்குமோ தெரியல. அவள் பெருசா ஜெபம் பண்ணி எனக்கு இப்படி வந்தது அப்படி வந்தது அப்படி தெரியல. ஆனா அவள் காதுகளால் கேள்விப்பட்ட கர்த்தரை குறித்து அவள் கேள்விப்பட்ட காரியங்கள், இல்லைன்னா பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள், கர்த்தர் யார் என்பதை அவள் அறிந்து விசுவாசிக்கிற பெண்ணாக இருந்தாள். அவ அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் கர்த்தர் தான் தெய்வம்ட்டா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் பொழுது, நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஹலோ, கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். ஓகேயா? அப்போ அவனுடைய பெற்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உண்டா இல்லையா? ஆனால் ஒரு துன்பத்தின் பாதையில் போகும்போது கிதியோன் 12 வயசு பையனா? இல்லை, அவன் பெரிய மனுஷன்தான். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து வந்து பேசுவார். பராக்கிரமசாலியாங்கும் போது அதை விசுவாசிக்க முடியாமல் அவன் கேட்பான், நானே இங்கே பயந்து ஒழுங்கி நான் போரடிச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்து இதை சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குற ஒரே கேள்வி, ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நேரிடுவது என்ன? அவள் தன் வாழ்க்கையை தன் அடிமையாக அங்கு சிறைபிடிக்கப்பட்டு போய் அவள் ஒரு வேலைக்காரியாக இருக்கிற சூழ்நிலையில் அவள் நினைத்திருந்தா அவள் சொல்லலாம், எனக்கு ஏன் இந்த நிலைமை? கர்த்தர் உண்மையாலுமே இருந்தா எனக்கு ஏன் இப்படி நான் அடிமையப்பட்டு போகணும்? உண்டா இல்லையா? அந்த கேள்விகள்லாம் அவளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவள் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நான் சொல்றது புரியுங்களா? எந்த நிலையில் இருந்தாலும் அவள் கர்த்தரை விசுவாசிக்கிற சிறு பெண்ணாக இருந்தால், அல்லேலூயா, அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதுன்னு நான் காட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அவள் அசைக்கப்படவே இல்லை. அவளுடைய நிலைமைகள்னால் அவள் சிறிதும் அசைக்கப்படவே இல்லை. எப்படி தானியேல் எதனாலும் அசைக்கப்படாமல் இருந்தான்? எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அசைக்கப்படாமல் இருந்தாங்க? அதற்கு ஒப்பான விசுவாசம் ஐயா இது. நம்ம அவ சிறு பெண்ணுன்னு சாதாரணமாக பார்த்துட்டு போயிடறோம். இவளும் அடிமை, அவனும் அடிமை. ஆனா அவன் கொஞ்சம் கூட அவன் அசையவே இல்லை. தானியேல் இவளும் கொஞ்சம் கூட அசையல. எதை குறிச்சும் கவலைப்படாது. என்ன ஏன் நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்தீங்க? நான் வந்து இங்க கஷ்டப்படமா? உனக்கு தெரியுமா, யூதர்களுக்கு அவர்கள் இன்னொரு யூத பெண்ணையோ ஆணையோ பெண்ணையோ அவர்கள் அடிமையாக வேலைக்கு வைக்க மாட்டார்கள். அதுதான் ஒரு யூத குடும்பத்தில் ஒருத்தங்க அடிமையா, அந்த நாட்கள் அடிமைகள் உண்டு, காசு கொடுத்து வாங்கினாலும் அது புறஜாதிகளாக தான் இருப்பாங்க. ஓன் அடிமையை வைக்க மாட்டாங்க. ஒரு கால் கழுவுற வேலைக்கோ இல்லை சாதாரண வேலைக்கோ வேலைக்காரர்களாக கூட இருப்பாங்க. ஆனால் அடிமைகளாக அவர்கள் வைக்க மாட்டார்கள். யோசிச்சு பாருங்க, அடிமையாவே இருக்க இல்லாத ஒரு தேசத்தில் அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தனா இன்னைக்கு நான் அடிமையா இருக்கேன். அவன் நினைத்திருந்தால் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கலாம், எவ்வளவு அசைக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய விசுவாசங்கள்லாம் அநேக நேரங்கள் எவ்வளவோ அசைக்கப்படுகிறது. அப்படி சொன்ன நிமிடங்கள் எவ்வளவு உண்டு. யோசிச்சு பாருங்க, அவள் அசைக்கப்படவே இல்லை. அவள் விசுவாசம் பெரிது. ஹலோ, அவ பெண்ணு தான், சிறு பெண். ஆனா அவளுடைய விசுவாசத்தை நான் தானியேலுடைய விசுவாசத்துக்கு ஒப்பாய் பார்க்கிறேன். தவறல்ல. உண்டாலே அவனும் அடிமை, இவளும் அடிமை. அவனும் போன இடத்துல கர்த்தரே தேவன் அறிவித்தான், இவளும் கர்த்தரே தேவன் அறிவித்தாள். ஹல்லேலூயா. Then what's the difference? Only age is the different. 12 வயசு பொண்ணால் அறிவிக்க முடியும்னா நீங்களும் நானும் எவ்வளவோ அறிவிக்க வேண்டும். கர்த்தர் தேவன் என்பதை அறிவிக்க வயது தடையல்ல. நம்முடைய அடிமைத்தனமோ நம்முடைய நிலைமைகளோ தடையல்ல. இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும் தான் நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. அவள் அப்படிப்பட்டவளாக இருந்தால் யோசிச்சு பார்த்தா, she is a very brilliant. என்ன சொல்றது, வார்த்தையே இல்லை அவளை வர்ணிப்பதற்கு. நான் விசுவாசிக்கிறேன் அவளெல்லாம் ஆண்டவர் முத்தமிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளெல்லாம் ஆசீர்வதிச்சு முத்தமிடுவார் பரலோகத்தில். சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாகமான குறித்து இயேசு பேசுவார், தெரியுங்களா? உண்டா இல்லையா? தெரியுங்களா? இப்போ எல்லா குஷ்டராகியும் குணமாவல, நாகமான் குணமானான்னு சொல்லி இவனை ஆண்டவர் மேற்கோள் காட்டுவார். அப்ப எப்படிப்பட்ட அவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிதா இருந்திருக்கிறது, இந்த இம்பாக்ட் எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு புற ஜாதியில ஒரு பராக்கிரமசாலி, ஒரு படை தலைவன் ரட்சிக்கப்படுகிறான்னா சாதாரண விஷயம் இல்ல, பயங்கர இம்பாக்டை கொடுத்திருக்கும்.
அவனுடைய விசுவாசமும் பெரிதா இருந்திருக்கு. இயேசுவே அவனை பாராட்டும்படிக்கு. எப்பா எவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருப்பாரு அவரு, எண்ணி பார்த்தா அதை இயேசு சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவளுடைய சிறு பெண் இவ அதை செய்யலைன்னா இயேசு நாகமானை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? நோவே. உண்டா இல்லையா? ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் செய்வார். நான் அந்த இடத்துல இல்லைன்னா இன்னொருத்தரை வச்சு செஞ்சிருவார், அவ்வளவுதான். ஆனா அந்த சிறு பெண் அதை எடுத்துக்கொண்டால் பாருங்க, அதற்கு பங்காளியாய் மாறினால் பாருங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதுதான் முக்கியம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். அந்த சிறு அடிமை பெண் தான் ஆனால் சுவிசேஷத்தை அறிவித்தவளாக காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அவள் சுவிசேஷம் அறிவித்த பிறகு நடந்ததை சுருக்கமாக பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 4 வரைக்கும் வாசிச்சோமா? 5லிருந்து வாசிங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். பாருங்க, ஏன்னா அவன் பராக்கிரமசாலி, அவன் படைத்தளபதி. அவன் என்ன பண்ணுவான்? அவன் லெவலுக்கு தான் யோசிக்கிறான். எதற்கு நான் இந்த பகுதியை நான் வாசிச்சு இதுலேருந்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்னா, பல நேரங்கள் நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுதோ, இல்லை ஒன்றும் கிடையாது, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, இல்லை ஒரு மீட்டிங் வாங்கன்னு கூப்பிடும் பொழுதோ, நம்ம என்னெல்லாம் நடந்துரும்னு நமக்கு தெரியாது. அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை செய்வார்னு தெரியாது. உண்மை அதுதான். நீங்கள் ஒரு மனுஷனை கர்த்தர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவனை, நம்மளுடைய வேலை கை காட்டி தான், இதோ இருக்கார் கர்த்தர்னு சொல்வது மாத்திரம் தான் நம்ம வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி கர்த்தர் ரட்சிப்பாருங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஓகேயா? இல்லை அந்த மனிதன் எந்த எதிர்பார்ப்பில் வருவார், அவர் அவங்க மைண்டை ரீட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துறதோ சம்டைம்ஸ் இஸ் நாட் பாசிபிள். மேபி நம்ம கூட இருந்து எப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சதை நம்ம சொல்லி தரலாம், அது நான் தவறு சொல்லலை. ஆனால் இந்த பராக்கிரமசாலிகிட்ட போய் அவளால் எதையுமே சொல்லியிருக்க முடியாது. நீ இப்படி தான் போகணும், நீ போய் எலிசாவை போய் பாருங்களாம், அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லவும் முடியாத நிலைமை. அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் பராக்கிரமசாலி, படைத்தளபதி. அதனால் நேராக அவன் ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போயிட்டு நிருபத்தை வாங்கி கொள்ளுகிறான். ஏன்னா அந்த நாட்களில் அது ரொம்ப அத்தாரைஸ்டாக போகிறது ரொம்ப அவசியம். அவன் போகிறான், ராஜா கிட்ட போய் சொன்னான், பெண் இன்ன விதமாக சொன்னாலும் சொன்ன உடனே ராஜா, சீரிய ராஜா, நல்லது நீ போகலான்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் நிருபம் தரேன், நீ ராஜா கிட்டே போயிடுன்ட்டான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், நான் ராஜா கிட்ட தருகிறேங்கிறான். வாசிங்க 5:6. அப்படி அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைப்பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திலிருந்து நிருபத்தை கொடுத்தான். அதிலிருந்து அவன் அந்த நாட்கள்ல ஒருத்தரை பார்க்க, ராஜாக்களை பார்க்க போகும்போது ஒரு பரிசுகளை கொடுத்து தான் செய்வார்கள் இல்லையா? ஸோ அதனால அவன் பரிசோட போகிறான். பரிசெல்லாம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா ராஜா சரிப்படுத்திடுவான். அந்த ராஜாவோட நிலைமையை பார்ப்போம் என்னன்னு. 6வது வசனம். அதுல இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவன் உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. அவன் எங்க அனுப்புறான்? எலிசா கிட்ட அனுப்பல. ஹலோ, அவன் எலிசா கிட்ட அனுப்பல. இவ போக சொன்னதை எலிசா கிட்ட போக சொன்னான். ஆனா அவன் அனுப்புனது ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போனா அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினை நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? ஆக கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் வல்லமையுடையவர் யார்? தேவன். இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை கீச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆனா தேவன் அறியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் யாருக்கு எதை எப்போ சொல்லணுமோ அதை தெளிவுபடுத்துவார். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேள்விப்பட்ட பொழுது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொன்னது என்ன? அவனை இங்கே அனுப்பு, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அப்படின்னா என்ன? ஹீ இஸ் நாட் போஸ்டிங் ஹிம்செல்ஃப். அவன் தீர்க்கதரிசியோட என்ன இருக்கும்? தேவனுடைய வார்த்தை இருக்கும், தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால் அவனை இங்கே அனுப்புங்க, தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவனை இங்கே அனுப்புவார்கள். வாசிங்க அடுத்த வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல் படியிலே நின்றான். ஏன்னா அவன் வந்து அங்கே நிற்கிறான். அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை தேவ மனிதன்கிட்ட உண்டு என்பது ராஜாக்களுக்கு தெரியும். ஓகே, அதனால தான் ஒரு போரோ ஒரு எந்த ஒரு காரியமோ நடப்பதற்கு முன்பாக போய் கேட்பார்கள்.
தேவனுடைய வார்த்தை உண்டா என்று சொல்லி கேட்பார்கள். சரியா? உங்களுக்கு தெரியணும்னா 2 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 11-12 ஒரு சிம்பிளா அந்த ஒரு உதாரணத்துக்காக இதற்கு முன்பாகவே நடந்த சம்பவத்தை ஒரே ஒரு வசனத்தை வேணா வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். This is எலிஷா. ஹல்லேலூயா. இதுதான் எலிஷா. எலிசாவின் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு. ஆகையினால தான் அவன் சொல்லுகிறான், இங்கே அனுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இங்கு உண்டு என்று சொல்லி அனுப்பு என்று சொல்லுகிறான். 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல. பாருங்கள், அங்கு இவன் எதிர்பாராத ஒரு காரியத்தை அங்க எலிசா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு அடுத்த வசனத்துல அவன் சொல்லுவான் என்ன எதிர்பார்த்தான்னு. ஏன் சொல்றானா, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது தேவன் அவர்களோடு எப்படி இடைபடுவாரெல்லாம் தெரியாது. ஓகேயா? அவர்களிடத்துல என்ன இருக்கிறது, அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை தேவன் பார்த்து கொள்வார். அதான் சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய வேலை அவர்களை ஆண்டவர் இடத்துல அழைத்து வருவது மாத்திரம்தான். ஆண்டவர் யார் என்பதை காட்டி கொடுப்பதுதான் நம்முடைய வேலை. ஆனால் மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்கு கர்த்தர் தான் மீதியை பார்த்து கொண்டார். அவன் பாருங்க என்ன சொல்லுகிறான், நீ இப்போ 7 தரம் ஸ்நானம் பண்ண யோர்தான்லன்னு சொன்ன உடனே அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று தனக்குள்ளே நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவனிடத்துல இருந்த குறை என்ன தெரியுமா? பெருமை. ஹல்லேலூயா. பெருமை. நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? 3 காரியம் ஏதோ ஒன்றுத்துக்கு பிசாசு தட்டிடுவான். ஓகேயா? அதுதான் அவனுடைய ஆயுதம். இங்கே அவனுக்கு வச்சிருக்கிறது அதுதான், ப்ரைடு. பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அவன் சொல்ல, நான் நினச்சது நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வரேன், நீ என்னை தொட்டு தடவி இதெல்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா என்னை போயிட்டு முக்க சொல்கிற. யோர்தான் சின்ன நதி தான். ஓகேங்களா? இந்த ஆப்நாடும் இதுவும் சிரியாலேருந்து தான் இந்த பக்கம் வரும். ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய நதி இல்லை, நான் ஓடிட்டு இருக்கு தமஸ்கில் ஓடுற நதியை விட இது எம்மாத்திரம் இதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல தான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான். நான் தான் யோசிச்சு பார்த்தேன். அந்த வாசிங்க அந்த 13வது வசனத்தை. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், சரியான நேரத்துல சரியான ஆலோசனையை சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு மனிதனை ரட்சிப்புகள் நடத்தும்போது இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். எல்லா நேரமும் நம்ம அவங்களோட இருந்துட முடியாது. இந்த சிறு பெண்ணால் அங்கே வர முடியவில்லை. புரிகிறதா? சிறு பெண்ணால் வர முடியல. ஆனால் ஆண்டவர் யாரை எந்த இடத்துல கொண்டு வந்து எதை செய்ய வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தனை ஆண்டவர் தொடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், அவர் எப்படி ஆகிலும் ரட்சிச்சிருவார். ஆனால் அதற்கு நம்ம தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே அந்த மனுஷன் செஞ்ச காரியம் கர்த்தரை ஆயத்தப்படுத்தி ஒரு மனுஷன் அங்கே வச்சிருக்காரு, ஒரு வேலைக்காரனை. எதுக்கு? அவனுடைய ப்ரைடை உடைக்கும்படியாக, அவன் உணரும்படியாக. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனை வச்சிருக்காரு. அதுதான் நீதிமொழிகளை சொல்லப்பட்டு, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை அவன் அங்கே சொல்லுகிறான். அவங்க ரியலைஸ் பண்ணுறான், ஆமாம் இல்லை, பெரிய காரியத்தை சொல்லியிருந்தான், இதை போய் நீ போய் இந்த போய் பெரிய மலையிலேருந்து இதை எடுத்துகிட்டு வா, இதை வெட்டிட்டு வா, கட்டிட்டு வான்னா போய் எடுத்துகிட்டு வந்துருப்பான் இல்லையா? 4 கடல் ஏறிப்போ, 4 மலை ஏறிப்போனா அதெல்லாம் நான் பராக்கிரமசாலின்னு போவான் மாதிரி. ஒன்றும் இல்லைடா போய் தண்ணியில் போய் முக்கிட்டு வாடானா செய்ய மாட்டாங்கிறான். அதை சொன்ன உடனே அவன் ரியலைஸ் பண்ணுறான். அப்போ பாருங்க, அவன் இறங்கி அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தை இறங்கி அவன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அவன் தன்னுடைய தவறுகளிலிருந்து இறங்கி தான் வந்தான். ஹல்லேலூயா. அவன் தேர்லேருந்து இறங்குறதையோ, அவன் என்ன சொல்கிறது, அவன் போன வண்டியிலேருந்து இறங்குறதோ இல்லை. ஹி மஸ்ட் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹிஸ் ப்ரைட். தட் ஹேப்பன். அதான் நடந்தது அங்கே. அவன் பெருமையிலேருந்து இறங்கி வருகிறான். இனி நான் பெருமை கொள்வதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் இல்லை, ரியலைஸ் பண்ணிவிட்டு அவன் வருகிறான். அவன் இறங்கி வந்து 2வது அவன் கீழ்ப்படியும். அதான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த குருடன் என்ன பண்ணா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அப்போத்தான் அற்புதம் நடந்தது. அதே போல தான் இவனும் இங்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான், கீழ்ப்படியாமல் போயிருந்தானா அவனுக்கு ரட்சிப்பு இருந்திருக்காரு. அவன் இயேசுவின் வாயிலிருந்து சாட்சி பெறுகிறவனாய் மாறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் அதை செய்தான். ஆகையினால் அவனுடைய மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் யோசிச்சு பாருங்க, அப்போதான் அவனுடைய வாழ்க்கையில்
ஒரு பெரிய மாறுதல். அதான் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இப்பொழுது 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர ஹல்லேலூயா, பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்து. ஹல்லேலூயா. இதுதான் வேணும் நம்முடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த வார்த்தை அறிக்கையாய் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யும். அதை தான் அவன் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த சிறு பெண் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலனா இவனுடைய ரட்சிப்பு இல்லை. அவள் எந்த காரணத்தை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு அவள் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இல்லை, அவள் அடிமையாக இருந்தாலும் சரி, அவள் தன்னால் இயன்றதை என்ன அவள் வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். கூட வந்து அதான் சொன்ன, யோசிச்சு பார்த்தேன், பக்கத்தில் வந்து கூட அவங்ககிட்ட இல்லை நீங்கள் அவர் எலிசா ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சொல்கிறபடி கேளுங்கலாம் சொல்கிறதுக்கு கூட அவள் பக்கத்தில் இல்லை. ஆனால் அவள் அங்கே இனிஷியேட் பண்ணா பாருங்கள், மீதியை கர்த்தர் பார்த்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான், ஒரு மனுஷனை கர்த்தர் இடத்துல கொண்டு வருவது தான் நம்முடைய வேலை. அதை கொண்டு வந்தோன்னா அவனுடைய ரட்சிப்பை கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை தான், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி. நம்ம தானியேல், அசரியா, மிஷாவேல் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த போது அந்த ராஜாக்கள் சொன்ன அறிக்கை என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய உங்கள் தேவனே தேவன். அல்லேலூயா. அதை அவர்கள் பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவ்விதமாக அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. அவள் சுவிசேஷம் அறிவித்தபடியினால்தான் அந்த நாகமான் ரட்சிக்கப்பட்டான். நாகமான் மாத்திரமல்ல, நான் விசுவாசிக்கிறேன், அவன் கூட வந்த ஒரு பெரும் கூட்டமே. ஹல்லேலூயா. அவன் திரும்பி போய் சொல்லியிருந்தா அந்த ராஜா முதற்கொண்டு அப்படியே அத்தனை பேர், ஏன்னா சொல்லுவாங்களே, அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க அந்த அற்புதம் நடந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன், அவன் பெரிய ஏதாவது அந்த குஷ்டரோகத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது பெரிய பெரிய சட்டையெல்லாம் போட்டு மறைச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பிரித்து போட்டு போயிருப்பான். உண்டா இல்லையா? நான் குணமாயிட்டேங்கிறத அவன் தெரியப்படுத்த முடியாது. வாவ், கர்த்தர் செய்த அற்புதம் வெளியரங்கமாக. அதான் சொன்னான், அவன் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறான். he shine before everyone. அதனால தான் அப்போ அவன் கர்த்தரே தேவன் என்பது எல்லாம் அந்த புற ஜாதிகளுக்கு விளங்குகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும், குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் மிக அழகாக பார்க்கலாம். தேவன் எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது யூத ராஜாவோ இஸ்ரவேல் ராஜாவோ மாத்திரமல்ல, புறஜாதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பேரரசு வல்லரசுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு ராஜாவுக்கும் மிக அழகாக பார்க்க முடியும். அநேக ராஜாக்களுக்கு கர்த்தர் தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதற்கு யாரை பயன்படுத்துவார் தெரியுமா? நம்மளை தான், இந்த அவருடைய ஜனங்களை தான். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தர் தான் அதை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அதான் சொல்கிறேன், நம்ம எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஏன்னா அவள் செய்தாலே அவளுடைய பெயர் கூட எழுதப்படவில்லை. அந்த சிறு பெண்ணுன்னு தான் எழுதப்பட்டிருக்குது, அவளுடைய பெயர் கூட எழுதப்படவில்லை. யோசிச்சு பாருங்க, அவள் செஞ்ச போது அவள் ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சிருந்திருப்பாளா? இல்லை அவளுக்கு நடந்த பிறகு அவளுக்கு இவ்வளவு தூரம் நடந்தது இல்லை நாகமானுக்கு, அதற்கு பிறகு நாகமான் போய் என்ன செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கா? அவன் என்ன செய்திருப்பான் தெரியல. உண்டா இல்லையா? எதுவுமே, அதாவது அவளுடைய ரிவார்டு என்ன கிடைச்சதுன்னே தெரியல. அவள் எதையும் எதிர்பார்க்காம சுவிசேஷத்தை மட்டும், எந்த பிரதிபலனும் பார்க்காம அவள் சுவிசேஷத்தை மட்டும்தான் அறிவித்தாள். நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவளுடைய பலன் பரலோகத்தில் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அவளை கட்டி அணைத்து அவளை ஆசீர்வதித்து அவளை அணைத்துக் கொள்வார், என் மகளேன்னு சொல்லி. உண்டா இல்லையா? எஸ், நம்முடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம பார்த்துருக்கலாம், நிச்சயமாக அவன் போய் நிச்சயமாக அவளை பிளஸ் பண்ணியிருப்பான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எல்லாத்த விட அவள் எதை பெற்றுக்கொண்டாள்னு எழுதப்படவே இல்லை. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறது அவளுடைய பலன் பரலோகத்தில் பெரிதாக இருக்கும். ஆனால் இவ எந்த எலிசாவையும் நேருக்கு நேர் பார்க்கல, எந்த எலிசாவுக்கும் அசிஸ்டண்ட்டாக இல்லை. ஆனால் எலிசாவுக்கே அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தன் என்ன பண்ணான்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அது முக்கியம். பக்கத்தில் இருந்தான், அதான் சொல்கிறேனே, கர்த்தரை அறிந்த ஜனங்களாக இருக்கிற நமக்கு அது பொருத்தம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அவன் செஞ்ச தப்பை நம்ம பண்ண போகிறதில்ல. நான் யோசிச்சு பார்க்குறேன், கர்த்தர் யாருன்னு அறிஞ்சு அவன் தான் போய் 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். உண்டா இல்லையா? அவன் எலிஷாவுனாலாம் நான் பல நேரங்களில் இந்த கேஎஸ்சியை குறித்து பார்க்கும்போது என் மனைவிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்பா இவன் எப்படிப்பட்ட மனுஷனாக மாறி இருக்கணும் தெரியுமா? எலியா 8 அற்புதம் செஞ்சான்,
எலிசா 16 அற்புதம் பண்ணான். எலிசா 16 பண்ணா, இவன் 32 பண்ணியிருக்கணும். எனக்கு 32 அற்புதம் பண்ணுகிற அபிஷேகம் வேணும்னு நின்று இருக்கணும் இவன். ஆனா இவன் பண்ணது என்ன பாருங்க, 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டான். ஏன்னா எலிசா எதையும் வாங்க மாட்டான், திருப்பி அனுப்பிடுவான். எந்த காணிக்கையும் வாங்க மாட்டான். இவன் அனுப்பிட்டாங்கிறது தெரிந்த உடனே நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. நம்ம வாழ்க்கையில தான் சொல்லணேன், கர்த்தருக்கு நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கோமா, நம்ம எந்த நிலைமையில இருக்கோமா, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோங்கிறது முக்கியம் நம்ம வாழ்க்கையில. அவன் எதை நோக்கி போறான் பாருங்க. அவன் எலிசாவின் பின்னாடி போக வேண்டியவன். எலிசா யார் பின்னாடி போனான்? எலியாவின் பின்னால் உண்மை விடமாட்டேன்னு சொல்லி பின்தொடருவான். ஏய் நான் எரிகோவுக்கு போகிறேன், நான் இங்கே யோர்தானுக்கு போனேன், பெத்தேலுக்கு போகிறேன், எங்கே போனாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டு இருந்தான். அவன் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இவன் யார் பின்னாடி போயிட்டு இருக்கான்? எதுக்காக போயிட்டு இருக்கான்? அவன் கையில் போய் எதையாவது பரிசை வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் சொல்லணேன். அவன் ஏன்னா நம்ம பல நேரங்களில் பல மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், எல்லாமே கர்த்தர் யாருங்கிறலாம் அவங்களுக்குலாம் சொல்ல வேணாம். ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் எந்த வசனத்தை சொன்னாலும் கரெக்டாக ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுது புரியுங்களா? ஸோ வி நீட் டு ஆஸ்க் அவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ வி நீட் டு டீச் அதர்ஸ் ஆல்சோ. அதுதான் என் மனசில் பட்டுது. நம்ம உலகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காரியமும் கூட. ஏன்னா சில நேரங்கள் ஈஸியாக பிசாசு டைவெர்ட் பண்ணிவிடுவோம் உலக காரியத்தை காட்டி. இது இல்லைன்னா எப்படின்னு. நோ உலகம் அல்ல. இவன் அப்படி தான் உலகத்தின் பின்னாடி போக ஆரம்பித்தான். அவன் நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் பிறகே ஓடி வருகிறத நாகமான் கண்டுட்டு எதிர்நோக்கி ரதத்திலிருந்து இறங்கி வந்து சுகசெய்தான்மா. அம்மாமா சுகசெய்தி தான் என்னன்னு தீர்க்கதரிசியில் 2 புத்திரர்கள் அனுப்பி இந்த மாதிரி சொல்லுவான், 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்பான். அதற்காக எஜமான் அனுப்பினார்னு போய் சொல்லுவான். ஹலோ, அவன் வாழ்க்கையை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கான் பாருங்க. நம்மளும் கர்த்தர் யாருன்னு அறிந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விலகத்துக்கு பின்னாடி போனால் இவனுக்கு சமமாயிடுவோம். நிச்சயமா உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போயிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. we need to be more careful. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் பாருங்க எப்படிப்பட்டவனாக இருந்தும் அவன் போய் 2 தாலந்து வெள்ளியும் 2 என்ன சொல்கிறேன், அவன் கேட்டதே 1 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரம். அவன் 2 தாலந்து வெள்ளி 2 கையிலையும் 2 மாற்று வஸ்திரத்தை எடுத்து கொடுத்து போய் அவன் திருப்பி கொடுப்பான். அவன் கொடுப்பான் நாகமான். அவன் நல்ல மனுஷங்கனால அவன் கொடுத்துட்டான். இவன் வாங்கிட்டு வருவான். வந்த உடனே பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக எப்போ மறைச்சி வச்சுட்டு போவான். மறைச்சி வச்சுட்டு போன உடனே எலிசா அவனை பார்த்து, கேயாசியே நீ எங்கே இருந்து வந்தாயின்னு கேட்பான். நான் எங்கேயும் போகலை. யுத்தங்கள் நடக்கும் பொழுது இதுக்கு அடுத்த அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். எதிராளி தேசத்துக்கு பண்ணும் பொழுது இவன் சொல்லுவான் இஸ்ரேல் ராஜாக்கு, இங்கே போ, இங்கே அவன் வரான், இங்கே வரான்னு சொல்லிட்டு பாலைவனுக்கு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், ஏய் நமக்குள்ளே எவனோ ஒரு உளவாளி இருக்கான், எவனோ போய் சொல்லிடுறான், யாரை வாங்கும் போது தான் அங்கே சொல்லுவானுங்க. அது 6வது அதிகாரத்தில் வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளை, பள்ளி அறையில உன் பெட்ரூம்ல பேசினா கூட அதை ஆண்டவர் அங்கே அறிவிச்சுவாருங்கிறான். வாவ், அப்போ எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி கிட்ட அவன் வேலை பார்க்குறான், கூட இருக்கான். யோசிச்சு பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும். எலியா யார் என்பதை அறிந்தவனாக எலிசா இருந்தான். அதனாலதான் அந்த சால்வையை போட்டவனா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு பின்னாடி போனான். ஆகையினால் எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், விடாமல் துரத்தினான். ஆனால் இந்த கேயாசி கிராண்டடாக கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு. அவன் எங்கே போய் நின்னா, எப்படி அவனுடைய அழைப்பு என்னெல்லாம் தெரில, ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு ப்ரிவிலேஜாக அவனுக்கு எலிசாவுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கணும். அவன் அந்த அபிஷேகத்திற்காக ஏங்கி நின்று இருக்க வேண்டும். அவனுக்கு பின்னாடி ஓடி இருக்க வேண்டும். அவனுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் எதுவாக இருக்கணும், இப்படிப்பட்ட அபிஷேகம், இந்த தேவனுடைய மனுஷனுடைய அபிஷேகம் எனக்கும் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதை விட்டு விட்டு உலகத்தின் பின்னால் போயிட்டான். ஆகையினால்தான் கடைசி அவனுக்கு என்ன நடக்கும், இந்த மனுஷன் கொண்டு வந்த ரதத்திலிருந்து இறங்கி வந்து திரும்புகிற பொழுது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 26, 27 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? Remember, when we are doing any mistake, when we are following the world, Holy Spirit will remind you.
ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ணுவார். அங்கே அதான் அவங்க அழகாக காட்டி கொடுக்குறான். உன் மனம், என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவ தோப்புகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஆடு மாலைகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று சொல்லிவிட்டு, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்று. யோசிச்சு பாருங்க, டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் பெற வேண்டியவன் எதை பெற்றுக்கொண்டான்? குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டான். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிப்புக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது, கற்றுக்கொள்வதற்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது எச்சரிப்புக்காக எழுதப்பட்டது என்று சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த அடிமை பெண் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்தார். இங்கே இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு அசிஸ்டண்டாக இருந்துட்டு எதை எதிர்பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான் இந்த மனுஷன்? அவள் எதையாவது எதிர்பார்த்துருப்பாளா? எனக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை கிடைக்கும், இல்லை எனக்கு எதனால் அவர் செய்வார்னு எதிர்பார்த்து அவள் செய்யவில்லை. அவள் எதையும் எதிர்பார்க்காம செய்வா. நாகமான் என்ன செய்தான் என்று கூட எழுதப்படலை. அந்த பெண்ணுடைய பெயர் கூட எழுதப்படலை. அடிமை பெண்ணுன்னு எழுதப்பட்டாச்சு, அவ்வளோதான். அவள் பேர் கூட எழுதப்படலை. ஆனால் அவள் எதையும் எதிர்பார்க்காமல் அவர் கர்த்தர் யார் என்று அறிவித்தபடியினால் இயேசு கிறிஸ்துவே நாகமானை குறித்து சாட்சியிடுகிற அளவிற்கு இந்த நாகமான் கர்த்தரால் தொடப்பட்ட மனிதனாகவும் அவனை வழி நடத்தின அந்த பலன் அவளுக்கு நிச்சயமாய் பரலோகத்தில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு புரிந்து கொள்ளணும், எதையும் எதிர்பார்க்காமல் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் சரி, அதை பயன்படுத்தி நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம சொல்லணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ரோமர் 10:17 முன்னதால் எழுந்து நின்று நம்ம வாசித்து நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 13 to 17. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற இவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. யார் தொழுது கொள்வார்களாம்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசிக்காதவன் தொழுது கொள்ள முடியாது. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி கேள்விப்படவே இல்லைன்னா அவன் எப்படி விசுவாசிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிகள் தான் நாம. ஹல்லேலூயா. மைக்கு வச்சு பிரசங்கம் பண்றது மட்டும் பிரசங்கம் அல்ல. இங்க அந்த சிறு பெண் செய்தால் பாருங்க, அதுவும் ஊழியம்தான். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி மினிஸ்ட்ரி. அதுதான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல நமக்கு தெரியாது. இவன் எப்படி ரசிக்கப்படுவான், இவன் எப்படி தொடப்படுவான், இவனை நம்ம சொல்லி கேட்பானா? அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நம்ம யார், அவங்க யார், அவங்க ஸ்டேட்டஸ் எதை பற்றியும் கவலைப்படலை. சொல்ல வேண்டிய சத்தியத்தை, கர்த்தர் யார் என்பதையும், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதையும், அங்கு போனால் உனக்கு சுகம் உண்டு என்பதை அந்த செய்தியை அவள் சொன்னாள். தடைகளை மீறி அவள் சொன்னாள். தன்னுடைய தகுதியை பாராதல் சொன்னால், தன் எஜமானுடைய தகுதியும் பாராதபடிக்கு அவள் சொன்னாள். அவள் சொன்ன அந்த ஒரு செய்கை, ஹல்லேலூயா, அந்த மனிதனையே புரட்டி போட்டது. அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தியது. இயேசு கிறிஸ்துவின் வாயினால் சாட்சி பெறுகிற மனிதனாக அவன் மாறினான். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் எதை வேணாலும் செய்வார். நம்முடைய பங்களிப்பு என்ன? ஹல்லேலூயா. நாம இதை கேட்டுக்கொண்டு இந்த நாள், ஆர் யூ ரெடி டு ஷேர் த குட் நியூஸ்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதில் கர்த்தருடைய அன்பை நம்ம தெரியப்படுத்துவோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் யார் என்பதை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 2-5 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் செபிக்க போகிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள் இருந்தாலும் அவர்கள் தாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிற இந்த கூட்டத்தார்கள் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, நம் சிறு பெண்ணாக அவள் இருந்தாலும் அவள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவள் தயங்கவில்லை. ஹல்லேலூயா. அடிமையாக இருந்தாலும் தன் எஜமான் சுகமடைய வேண்டும் என்பதை ஒரு நல்ல இருதயத்தோடு, அது இருந்தாலே போதும். அவன் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு நல்ல இருதயம் இருந்துட்டாலே போதும். அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். எலிசாவிடம் போனால் சுகம் கிடைக்கும் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்தார். ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அதை நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு தொட்டு சுகமாக்குவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம அவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஹல்லேலூயா.